பயங்கரமான கஷ்டத்துல இருக்கிற இந்த ஏழ்மையான பார்பரை நான் ஒரு மில்லியனரா மாத்த போறேன். எங்கேயும் இல்லாத அளவுக்கு நூத்துக்கணக்கான மக்கள் இந்த மில்லியனர் பார்பரை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம சில மாசம் ரீவைண்ட் பண்ணணும். நூத்துக்கணக்கான ஏழை மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறது அப்படிங்கிற லட்சத்துல இந்த குடும்பத்தை நான் சர்வேல சந்திச்சேன். இவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டத உங்களுக்கு 2 லைன்ல சொல்றேன். இவங்க 4 பேரும் ஏற்கனவே பாதி விழுந்த இந்த வீட்டுல பார்பர் ஷாப்ல இருந்து வர சின்ன வருமானத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டுல தாங்க இருப்பாங்க. மொத்தமா நனைஞ்சு போயிட்டாலும் வீட்டு மேல சீட்டை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனா இதுக்கு காரணம் கஷ்டம் என்னங்க இருக்கு? ஏழை என்னைக்குமே ஏழை தானே. சோ இவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம். ஷாப்பை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு சோறு போடுறதே அதான். அது இல்லைன்னா எப்படி சார் பொழப்பு நடத்த இந்த முடியும்? ஷாப்பை எப்படி ரிப்பேர் பண்றதுன்னே தெரியல. ஆனா டெஸ்ட் மட்டும் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த குடும்பமும் சர்வேல செலக்ட் ஆகணும்னா நான் வைக்கிற ஒரு டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். இவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா குழந்தைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தேவையானதை ரெடி பண்ண சொல்லிட்டேன். பார்பர் ஷாப் ரெடியாக ஆரம்பிச்சு கொஞ்ச காலம் கடந்து போச்சு. சில வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இந்த ஃபேமிலிக்கு வச்ச டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரியா அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸை பத்தி ஊருக்குள்ள நான் போய் நிறைய பேர்கிட்ட நிறைய விதமா பேசினேன். நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என் பிளான்ல வந்துச்சு. அது என்னன்னா இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஷாப்பை நிறுத்தணும்னு. ஏன்னா அர்ஷா சாய்ங்கிற நான் இந்த பார்பரை மில்லியனியர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதை விட பெட்டரான ஷாப்பை கொடுக்கணும்னு நினைச்சேன். சிம்பிளா சொல்லணும்னா இவரோட வாழ்க்கையை மாத்திடலாம்னு நினைச்சேன். இந்த சடனா எடுத்த முடிவுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு கடைசியில தெரியும். சோ இப்போ நம்ம கோல் என்னன்னா அந்த ஃபேமிலிக்கு தேவையான வீடு ஷாப் எல்லாத்தையும் 10 நாளுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்து ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற ஷாப்பை மில்லியன்ஸ் வேல்யூ பண்ற பிசினஸா மாத்தணும். சோ நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஷாப்பையும் வீடையும் கட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப நிறைய பேரை சந்திச்சேன். அட்லாஸ்ட் 2 டேலண்டட் இன்ஜினியர்ஸ் கிடைச்சாங்க. சோ டிலே இல்லாம பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இன்ஜினியர்ஸை எங்க க்ரூல சேர்த்து இவங்களும் சர்வேயர்ஸ்ல ஒருத்தங்கன்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போனேன். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு வாட்டி லொகேஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் காட்டுங்க. வாங்க சார், இந்த பக்கம் ஒரு முறை வந்து பாருங்க சார். சரி, எனக்கு அந்த ஷாப்பை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சார். பேசிக்கலாம். அதான். முதல்ல இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சுன்னா சரிங்க நாம சார். அப்புறம் எல்லாத்தையும் பொறுமையா பேசிக்கலாம். ஓகே ஓகே சார். சரி, மொத்தமா பேசி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளான்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த பக்கம் வேஸ்ட் ட்ரைனேஜ்லாம் நிறைய தெரியுது. இது எல்லாத்தையும் கிளாடிங் பண்ணலாம். பிளான் மொத்தமும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. எல்லா மெட்டீரியலும் நம்ம வர வச்சிட்டோம்னா இவங்கள நம்ம இங்க இருந்து வெக்கேட் பண்ணிடலாம். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பரவாயில்ல, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். சார், என் கிளாரிட்டி எனக்கு இருக்கு சார். பிரச்சனையே இல்ல. நீங்க எதுக்கும் புது கவலைப்படாதீங்க. பிளான் ரெடி ஆயிடுச்சு. அதை இப்ப ஆரம்பிச்சாகணும். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனையே இருக்கு. இப்ப இருக்கிற வீடை இடிச்சிட்டு ஒரு புது வீடு கட்டணும்னா அதுக்கு எங்களுக்கு 10 நாள் ஆகும். சோ நம்ம நினைச்ச மாதிரி வீடும் ஷாப்பும் கொடுத்து இந்த ஃபேமிலியை சர்ப்ரைஸ் பண்ணணும்னா இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சோ நெக்ஸ்ட் 10 days இந்த ஃபேமிலி இங்க இருக்க கூடாது. சோ இந்த ஊர்க்காரங்க கூடயோ ஃபேமிலி கூடயோ அவங்களுக்கு எந்த கான்டாக்ட்ஸும் இருக்க கூடாது. அப்படின்னா இதுக்காக எந்த ஒரு சந்தேகமும் வராத ஒரு அற்புதமான திட்டம் வேணும். நிறைய பேர் கேம்புக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போக சொன்னா சுத்தமா கூட்டிட்டே போக மாட்டேங்கிறாரு. இது பண்றது மூலமா அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாம எங்களுக்கான டைமும் கண்டிப்பா கிடைக்கும். சோ நான் உங்ககிட்ட போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ வந்திருக்கிற டீம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்க ஷாப்புக்கு தேவைப்படுற காசுக்கு நீங்க கேம் விளையாடுறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குழந்தைங்கள வெக்கேஷனுக்கு நாங்க கேரளாவுக்கு அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்க ஃபேமிலியை கேரளா கூட்டிட்டு போறோம். நீங்க இப்போ உலகத்தோட சம்பந்தம் இல்லாம எங்க கூட இருப்பீங்க. உங்ககிட்ட சரிங்க போன் இருக்காது. உங்களோட துணி அப்புறம் வேல்யூபிள்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். டிவி துணிங்க தவிர வேற எதுவும் இல்ல சார். இப்போ நீ ஹாப்பி தானே? பசங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆனா ஊரை தாண்டி எப்பவும் போலங்கிறதால அவங்க கொஞ்சம் கவலையா இருக்காங்க. நீங்க சொல்றத கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரொம்ப பதட்டமா இருக்கு சார். ஏன்னா எங்கேயும் போனது இல்ல. கையெல்லாம் நடுங்குது. இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போய் மில்லியனர்ஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி ஃபைனலா அவங்க சொத்து விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப வீட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எதுவும் இல்ல சொல்லுங்க. சார். இப்போதைக்கு வேணும்னா எவ்வளவு எப்பவும் கிடைக்கும்? பணத்தை நாங்க அரிசி டப்பால தான் வைப்போம். இருங்க எடுத்து பாக்குறேன். அப்படியா? சாருக்கு காட்டுப்பா. 410 rupees, 410 ரூபாய் இருக்கு. ஊகுதி கூட தங்கம் இல்ல சார். அப்ப காதுல போட்டிருக்க தோடு இல்ல சார், கவரிங் தான். வேற எதுவும் எதுவும் இல்ல ஷூர். சார். எதுவும் இல்ல. வேணும்னா செக் பண்ணிக்கலாமா? Check பண்ணிக்கோங்க. உங்க இஷ்டம். ஃபைனலா உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கேரளாலயே உங்களுக்கு ஒரு கேம் இருக்கும். அங்க ஜெயிச்சீங்கன்னா உங்க கடைக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லனா எல்லாரும் கேரளா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இங்க வந்துருவோம். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அதே நாள் அவங்க வீட்டையும் ஷாப்பிங் நாங்க எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போயிருந்தேன். கேரளா ட்ரிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நாள்ல நம்ம பயணம் ஆரம்பிக்க போகுது. சரியான நேரத்துல நம்ம ஃபிளைட் ஏறணுங்கிறதுக்காக நான் அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரமான ஒரு ரெசார்ட்ல அவங்கள தங்க வச்சிருந்தேன். ஆக்சுவலி உண்மையான காரணம் என்னன்னா ஒர்க் அசைன் பண்ணணும், அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் நான் அந்த ஊர்ல
இருக்கணும். சோ அடுத்த நாள் வெயிட் பண்ணாம செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிச்சாச்சு. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அட்வான்ஸ் எடுத்துக்கங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு. சோ எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி பாபரோட சொத்தை இப்ப நம்ம வேல்யூஷன் பண்ண போறோம். இங்க எல்லா ஐட்டம்ஸும் வந்துச்சுல, அதோட வேல்யூஷன் என்னங்கறத நீங்க லாஸ்ட்ல கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஓகே வேல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சது. அதாவது இந்த ஃபேமிலி இருக்கிற லேண்ட் யார் பேர்லயும் இல்ல, பஞ்சாயத்து அண்டர்ல இருக்கு. சோ இங்க எதுவும் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல. இதை கேட்ட உடனே நான் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ இமிடியேட்டா சில மாசத்துக்கு முன்னாடி நான் பண்ண சர்வே ஃபுட்டேஜை ரீசெக் பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஷாப் வேணும்னா எவ்வளவு வேணும்? 20,000 இல்ல 30,000 தேவைப்படும் சார். சோ நமக்கு இருக்கிறது இந்த இடம் மட்டும் ஆமா சார், என் தாத்தா காலத்துல இருந்து 3-4 தலைமுறையா இங்கதான் இருக்கு. இது சொந்த இடம் தானே? சொந்த இடமான்னு கேட்டா வீடு கட்டினா சொந்த இடம் தான், இல்லனா இது கோயில் நிலம் அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல, இது எங்க தாத்தாவோட சொத்துங்க. எங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சுன்னு தெரியல, ஆனா பிளான் எல்லாமே நின்னு போச்சு. அவரோட நெட் வர்த்தும் வந்துருச்சு. டோட்டல் 9,380. மொத்தமா இருக்கிறதெல்லாம் வச்சு அப்படின்னா 10,000 ரவுண்டா வச்சு. ஆனா லேண்ட பத்தி கிளாரிட்டி வர வரைக்கும் நாம வர்க்க நிறுத்தி தான் ஆகணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆசையில வில்லேஜ் பிரசிடென்ட்ட மறுநாள் சந்திக்க போயிருந்தேன். அவங்க அந்த இடத்துல ரொம்ப நாளாவே இருக்காங்கிறது உண்மைதான் சார். சர்வே நம்பர் 103 கிராமத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்தே இவங்க அப்பா அப்புறம் இவருன்னு எல்லாருமே இங்க தான். இந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட 200 வருஷமா அங்க இருக்கிறதுனால லேண்ட ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஆனா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்க லேண்ட் ப்ராப்ளம்ஸ் இதே மாதிரி நிறைய இந்த ஊர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி லிங்க்ஸ் நிறைய இருக்கிறதுனால யாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஆமா சரியா சொல்லுங்க. அப்ப இத பத்தி கிளாரிட்டி வேணும்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்றீங்க இல்லையா? நீங்க வந்திருக்கீங்கல்ல, இன்னும் 2-3 நாள்லயே வச்சிடலாம். ஏன்னா 10-15 நாள் ஆகும். நாம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே இதை முடிச்சு. நீங்க எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க, நாம முடிச்சிருவோம். அவங்க லேண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தர் இந்த லேண்ட் மேல கேஸ் இருக்கு, இது ஒரு கோயில் இடம்ங்கறாங்க. இந்த லேண்ட் ஊருக்கு நடுவுல இருக்கிறதுனால வேற எதுக்காவது பயன்படுத்தி உங்களுக்கு வேற இடம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இந்த ஃபேமிலி அதே மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. கேரளா ஜெர்னி ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு காலையில ஆரம்பிச்ச டிஸ்கஷன் ராத்திரி வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலா எல்லாரும் உதவி பண்ணி ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படுதோ அதே அளவுக்கு நிலத்தை கொடுக்கறதா அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதை ஒத்துக்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட கையெழுத்தும் தேவைப்படும் சொன்னாங்க. இது உண்மையிலேயே பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னு தெரியாத இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும், எந்த ஒரு குழுவும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ரூவலுக்காக அவங்க கையெழுத்து வேணும்னா நமக்கு இப்போ ஒரு நல்ல திட்டம் தேவைப்படுது. சோ உடனே அந்த ஃபேமிலிக்கு கால் பண்ணி நம்ம ட்ரிப் 2 நாள் போஸ்ட்பான் ஆகுது, அதுக்கு காரணம் என்னன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். சோ சொன்ன மாதிரி அடுத்த நாள் சில பேப்பர்ஸோட அவங்கள மீட் பண்ண நான் போயிருந்தேன். உங்களோட லேண்ட் ப்ராப்ளம் என்னங்கிறது உங்க சர்வே வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அதை பத்தி பேசுறதுக்கு உங்க ஊர் பிரசிடென்ட் நேத்து நான் சந்திச்சேன். ஆனா அவரு ஒரு குடும்பத்துக்கு தேவையான இடத்தை அதே இடத்துல தரதா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்கு நீங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தா உங்களோட கையெழுத்து எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன். அந்த ரோடு போடுறதால தான் இந்த நிலமெல்லாம் போயிடும்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் சார். ஆனா சார் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் வேணா எழுதியே கொடுத்துறேன் சார். ஏன்னா என் பசங்களுக்காக நாங்க பண்ணாததை நீங்க பண்ணி கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதும் சார். நான் எப்பயாவது எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதை நடத்தி காட்ட கடவுள் உங்களை அனுப்பியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம அவங்களுக்காக வீடும் ஷாப்பும் கட்டுறோம்னு எதுவும் சொல்லாம அவங்க கிட்ட இருந்து சைட்காக கையெழுத்து வாங்கியாச்சு. 1-2 நாள் முன்ன பின்ன ஆனாலும் நாம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கிளம்பலாம். அதுக்கப்புறம் அந்த லெட்டர் சப்மிட் பண்றதுக்காக நான் வில்லேஜ் சப்பனை சந்திச்சேன். எப்படியாவது இதை சாதிச்சே ஆகணும்னு ராத்திரி 10 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தாரு. நாளைக்கு மத்தியானத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வராம வேலை ஆரம்பிக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு லெட்டர் கண்டிப்பா கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. கிராம சபையில எல்லாம் ஓகே. 2 நாளைக்கு அப்புறம் சார். 2 நாளைக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நம்ம கட்டுறதுக்காக ஒரு மீட்டிங் நடந்து அதுல அப்ரூவல் கிடைக்கணும், அதுக்காக 2 நாள் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு பிரஷர் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அந்த குடும்பம் ரெசார்ட்ல இருக்கிறதுனால வீட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப கவலையா இருக்குன்னாங்க. டூர் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்க வீட்டுக்கு போயிருக்கலாமான்னு கேட்டாங்க. வீட்டுக்கு போனா என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும், நம்ம பிளானை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்க தங்க வைக்கிறத தவிர வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா அவங்களுக்கு தைரியம் சொல்றதுக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன். நாட்கள் கடந்து போச்சு, மீட்டிங் நடந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஃபைனலா நம்ம கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துல எமோஷனல் ஆகுறாங்க. சோ எந்த ஒரு தாமதமும் இல்லாம ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேரளாவுக்கு எங்க டிக்கெட்ஸும் புக் ஆயிடுச்சு. லேண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அவங்க ஃபேமிலிக்கு சொல்றதுக்காக நான் கால் பண்ணிருந்தேன். நான் வருவேங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துருவேன். சரிங்க சார். நம்ம சேர்ந்து கேரளாவுக்கு கிளம்பலாம். ஓகே 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 சார். சார் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல சார்? எல்லாம் ஓகே தான் ஆல்மோஸ்ட். அப்படினா ஓகே சார். ஆல்ரெடி என் க்ரூவை சேர்ந்த சில பேர் கார்ல கேரளாவுக்கு கிளம்பிட்டாங்க. சோ ஃபைனலா அடுத்த நாள் நம்ம க்ரூல இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு ஒர்க் எல்லாம் ஒப்படைச்சிட்டு அந்த ஃபேமிலியை பிக்கப் பண்ணிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். காரணம் என்னன்னு தெரியல, ஆனா திடீர்னு டிராபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஃபிளைட்டை ரீச் பண்றதுக்கு எங்களோட பெஸ்ட்டை நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாங்க அங்க போறதுக்குள்ள ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு. 54,000. நம்மளோட ஃபிளைட் டைம் 12:15, பட் இப்போ ஆல்ரெடி 12:21 ஆயிடுச்சு. சோ
இந்த 54,000 வேஸ்டா போச்சு. ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு குழந்தைங்கலாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. நம்ம டிக்கெட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆயிருக்கு சார். இப்படியா சார் நடக்கணும்? டிராஃபிக்ல நம்ம கையில எதுவும் ஆமா, இல்ல. traffic ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க கேரளா போகிறதையும் அவங்க மில்லியனர்ஸ் ஆகிறதையும் நான் தடுக்க விடவே மாட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல சில பேர் ஏர்போர்ட்ல வேலை செய்றாங்க. சோ உடனே அடுத்த ஃளைட்ல டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. சார் நமக்கு அந்த பணம் மொத்தம் லாஸ் தானா? இவ்வளோ பணம் போச்சே சார். மொத்தத்துல நம்ம பயணம் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்தியால இவ்வளவு பிளேசஸ் இருக்கும் போது நான் கேரளாவை எதுக்கு சூஸ் பண்ணேன்னு. இந்த குடும்பத்தை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கும் அந்த குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் இல்ல, இதை விட ஒரு பெரிய காரணம் இருக்கு. இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது இவரை மில்லியனியர் ஆக விடாம தடுக்குது. அதை எடுக்கிறதுக்கு தான் ஒரு ஃபிளைட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட்டுக்கு எங்க பயணம் தொடருச்சு. இன்னொரு பக்கம் ஃபீல்டுல நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இறங்கறதுக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு வெளியே என்னோட க்ரூவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி இப்படி முடிஞ்சது. அடுத்த நாள் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபீல்ட்ல இருக்கிற க்ரூ மெம்பருக்கு கால் பண்ணேன். பேஸ் ஃப்ரேமிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். ரூஃப் ரெடி ஆயிட்டு இருக்கா? எஸ் சார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் போட்டுருவோம் சார். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஓகே, நம்ம நினைச்சபடியே எல்லாமே சரியா நடக்குது. சோ எந்த ஒரு தாமதமும் இல்லாம கேரளா இருக்கிற எல்லா நல்ல பிளேசஸையும் பார்க்க நாங்க கிளம்பணும். எங்க நம்ம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம், அங்க மட்டும் எந்த வழியும் நிக்காம நடந்துகிட்டே இருக்கு. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு அழகான இடத்துல இருந்து இன்னொரு அழகான இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஜாலியா இருக்கிற நேரத்துல ஒரு எதிர்பார்க்காத நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, ஊர்ல 3 மணி நேரம் கரண்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் கரண்ட் போடவே இல்லை. கரண்ட் இல்லாதனால எல்லாரும் சும்மா தான் உட்காந்துருக்கோம். நினைச்ச ஸ்கெட்யூல்ல ஒர்க் நடக்க மாட்டேங்குது, லேட் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை பவர் கட்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிளான் எவ்வளவு டிலே ஆகும்னு அந்த பிரஷர் என்னோட பேச்சுல இங்க உங்களுக்கு தெரியும். குளிரும் இருக்கணும், வெயிலும் இருக்கணும் சார். ஆமா ஆமா, இல்லனா ரொம்ப கஷ்டம் தான். ஊர்ல கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம நினைச்சதை விட 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. சோ அந்த ஃபேமிலி வீட்டுக்கு போகாம இன்னும் 5 நாள் நான் இவங்கள பாத்துக்கணும். நோ ப்ராப்ளம். சார் நீங்க இத பாத்திருக்கீங்களா? சார் இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பாரா? சார் நீங்க இதெல்லாம் பார்த்தது இல்லையா? இந்த ஜர்னில எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருந்த எமோஷனல் கனெக்ஷன் ஸ்லோவா ஸ்ட்ராங் ஆச்சு. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். மெயினா இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரு ஞாபகமா இருக்கும். எங்களுக்கும் தான் சார். சின்ன வயசுல ஏரோப்ளைன்லாம் பார்க்கும்போது இதுல எல்லாம் போகுமான்னு நினைப்போம். ஆனா உங்களால இது நிறைவேறி இருக்கு சார். சோ இதே ஸ்பீட்ல எங்களோட பயணம் போயிட்டே இருந்துச்சு. கேரளாவுல இருக்கிற நல்ல நல்ல இடம் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெரிய பெரிய சலூன்லாம் எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபேமிலி இந்த எல்லா இடத்தையும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வீடும் ஷாப்பும் அதே மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் என்னன்னா, அது இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்க இப்ப கேரளாவுக்கு வந்து 8 நாள் ஆயிடுச்சு. இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அற்புதமான பங்களால இருந்துகிட்டே குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டிய எல்லாத்தையும் நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவரோட பெரிய பலவீனத்தையும் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது புது கஸ்டமர்ஸ் கிட்ட தயக்கமா இருக்கிறது. இவர் அவர் ஊர்லயும் சுத்த வட்டாரத்துல இருக்கிற ஊர்ல மட்டுமே வேலை செய்யறதுனால ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே பழகிட்டாரு. மில்லியன் சம்பாதிக்கிற பார்பரா இருக்கணும்னா இது கண்டிப்பா இருக்க கூடாது. இப்ப இவருக்குள்ள இருக்கிற அந்த தயக்கத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். நம்ம ஒரே நேரத்துல நிறைய புது புது ஆளுங்களை வச்சு அவரை ஹேர் கட் பண்ண வைக்கணும். அதனாலதான் நான் கேரளாவை தேர்ந்தெடுத்தேன். கேரளால பேசிட்டு இருக்கிற மலையாளம் தான் இந்தியாவிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பாஷை. சோ எப்படியாவது அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியலனாலும் அங்க வர கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அவரு ஹேர் கட் பண்ணியே ஆகணும். இத பண்ண யாருக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனா வேற ஸ்டேட்ல இருந்து வந்து நம்ம கிட்ட மக்கள் இங்க ஹேர் கட் பண்ணிப்பாங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நடக்காதத நடக்க வைக்கிறது தானே நம்மளோட வேலையே. கேரளாவுல என்னைக்கு பார்க்காத அளவுக்கு ஒரு ஃப்ரீ சலூனை நம்ம ஓபன் பண்றோம். ஃப்ரீ சலூன்னா கட்டிங் அண்ட் ட்ரிமிங் வரவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு ரிட்டன் அவங்களுக்கு நாமளே பணம் கொடுக்க போறோம். சோ நான் சில கேரளா பாய்ஸ் நம்ம மொழியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக டிரான்ஸ்லேட்டரை ஹையர் பண்ணிருந்தேன். நம்ம பார்பர் இருக்கிற மாதிரி எங்கேயே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு சலூன் ஷாப்பை சில மணி நேரம் ரெண்டுக்கு எடுத்திருந்தேன். யூ ஷுட் ஷவுட் as loud as possible. சொல்லுங்க. ஒரு ஃப்ரீயாய் முடிவெட்டு பைசா ஜெயிக்க 5 ரூபா. எல்லாமே தயாரா இருக்கு. எந்த வித லேட்டும் இல்லாம பார்பருக்கு இப்ப கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். சோ சூட் போட்டுக்கிட்டு அவர் ரெடியா இருக்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். இப்போ நீங்க கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் எடுத்துப்போம். ஒருவேளை அந்த ஃபீட்பேக்ல உங்களுக்கு 95%க்கு மேல நல்ல ஃபீட்பேக் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். உங்க டேலண்ட்டை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களால இதை பண்ண முடியுமா? வாங்க பாப்போம். இந்த கேம்ல பாஸ் ஆவனா இல்லையா, பணத்தை ஜெயிப்பனா இல்லையான்னு அவர் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. நம்ம ஃப்ரீ சலூன் ஆரம்பிச்சிடுச்சு. ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா யாரும் நம்பவே இல்ல. எங்க ஒரு நிமிஷம், ஃப்ரீ சலூன் அட ஹேர் கட்டுக்கு 500 தரோம், ஷேவ் பண்ணாலும் 500 தரோம்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சோ பாக்குற எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக எங்களோட டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்க, கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்த உடனே நம்ம பார்பர் எப்படியோ கம்யூனிகேட் பண்ணி டென்ஷன் ஆயிட்டு ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முதல் கஸ்டமர் முடிஞ்சு வெளியில வரதுக்குள்ள அவங்க ஊர்ல நம்ம ஓபன் பண்ணிருந்த ஃப்ரீ சலூனை பார்த்து கேரளா மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட நம்ம பார்பர் இப்ப யார் வந்தாலும் நான் தயார்னு மின்னல் வேகத்துல வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஹேர் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எழுதுறாங்க. ஒரு நேரத்துல முடியாதுன்னு போனவங்க இப்ப நிம்மதியா வந்து லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃப்ளோ அதிகமாயிட்டு இருக்கு. அதனால சலூனை க்ளோஸ் பண்றதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற கேரளா மக்கள் எல்லாரும் நம்ம பார்பரோட டேலண்டா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. நீங்க தான் இந்த வீடியோல பாக்குறீங்களே. கிஸ்ஸா கிஸ்ஸா கிஸ் கொடுங்க, கிஸ் கொடுங்க.
5 ஸ்டார்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 5 ஸ்டார்ஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் அங்கங்க 4 ஸ்டார்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அவரு டாஸ்க ஜெயிச்சாரு. ஹாப்பி தானே? ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஊர்ல உங்களுக்கு இந்த பணம் போதும்ல இல்லையா? ஆல்ரெடி அவர் ஜெயிச்ச 50,000 ரூபாயை வச்சு ஷாப்பை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவருக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. 70% வேலை முடிஞ்சிடுச்சு, இன்னும் 30% வேலை தான் பாக்கி இருக்கு. ஒரு பக்கம் வீடு பார்க்க வந்தவங்க நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான பதில் கடைசியில கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் நாள் கேரளாவில் சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே நம்ம ஆளுங்க பண்ண பிராங்க் தான். எங்க பயணம் ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய வேலை இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த குடும்பத்தை விட்டுட்டு ஒரு நாள் முன்னாடியே நாங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் அந்த குடும்பமும் கேரளால இருந்து ரெசார்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனா அந்த ஃபேமிலி அவங்க வீட்டை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒரு பக்கம் இங்க வேலை கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அடுத்த நாள் அவங்களுக்கு தைரியம் சொல்றதுக்காக அவங்க ஃபேமிலியில சில மெம்பர்ஸை கூட்டிக்கிட்டு நான் அங்க போயிருந்தேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இருந்தா போதும், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. அதுவும் சரிதான். உங்க லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அப்படி ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஊருக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களை அங்கேயே இருக்க சொன்னேன். நீங்க இருக்கிறதால தான் இந்த வேலை எல்லாம் நடக்குது, இல்லைன்னா சுத்தமா நடக்காது சார். மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படியே தெரியல, ஆனா எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் நீங்க தான் சார் கடவுள். நம்ம எல்லாரையும் குடும்பமா நீங்க பாத்துட்டு இருக்காரு, அது இல்லைன்னா தெரிஞ்சுக்க. அவசியமா, ஆனா நமக்காக தானே ஆமா, பண்றாரு. பின்ன? எங்களை கேரளா ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போய் 6-7 லட்சம் செலவு பண்ணிருக்காரு தெரியுமா? என் பசங்களை தான் கேட்டாரு, உங்க அப்பா உங்களை எங்கேயாவது பிக்னிக் கூட்டிட்டு போயிருக்காரு. இன்னும் 48 மணி நேரத்துல எல்லாமே நம்மளோட தான் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் 2 நாள் அவங்களுக்கு எந்த டவுட்டும் வராம அங்க தங்கறதுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம். இங்க எந்த ஒரு கேப்பும் இல்லாம வேலை நடந்துகிட்டே இருக்கு. 2 நாள் போச்சு. ஃபைனலா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. அவங்களோட புது வீடு ஷாப்பை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு என் சார்பா ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. அது என்னன்னா, வாங்க. அவங்க எதிர்பார்க்காத இந்த வீட்டையும் ஷாப்பையும் பார்த்ததுக்கு அப்புறம் சார், ஆமா, என்ன பண்றீங்க? இது எங்களோட தானே சந்தேகமா இருக்கு சார். இப்ப அவங்க சொத்தோட வேல்யூவேஷன், வீடு அப்புறம் ஷாப், அப்புறம் அவங்க ஷாப்புக்கு வர கஸ்டமர்ஸோட வேல்யூவேஷன் 30 லட்சத்துக்கு மேல வந்துச்சு. ஓவர் 3 மில்லியன். இப்ப நீங்க என்ன தெரியுமா? மில்லியனியர். உங்க சொத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 30 லட்சத்துக்கும் மேல. உள்ள போய் பார்க்கலாமா சார்? வெளியில மட்டும் தான் நாங்க காட்டியிருக்கோம். உள்ள நீங்க பார்க்கணும்னா ஷாப் ஓப்பனிங் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவங்க கிட்ட நாங்க சொன்னோம். இப்ப ரெண்டாவதா நம்மளோட பார்பர் ஷாப் மில்லியன்ஸ் வேல்யூ இருக்கிற பிசினஸா மாத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அந்த ஓப்பனிங் டேவும் வந்துருச்சு. ஃபேமிலி அவங்களோட ஷாப் எப்போ ஓப்பன் ஆகணும் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம ஊர்ல இருக்கிற இந்த புது சலூனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. சோ லேட் பண்ணாம அவங்க வீட்டுக்குள்ள காட்டுறதுக்காக கூட்டிட்டு போனேன். ஐயோ, நம்ம ஷாப்போட பேரு சலூன் ஃபார் யூ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாப் ஓப்பனிங் இருக்கும். இவங்க எல்லாரும் நம்மளோட கஸ்டமர்ஸ் தான். ரெடியா இருக்காங்க பாருங்க. உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? வீடு இன்னும் கம்ப்ளீட்டா பார்க்கல, ஆனா உள்ள போன உடனே பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. நீங்க தான் சார் எனக்கு கடவுளே. இந்த வீடு ஃபுல்லா நம்ம மெமரிஸ் தான் நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை நாங்க மறக்கவே மாட்டோம் சார், நிஜமா. பாத்தீங்களா? ரொம்ப நன்றி சார். ஐயோ, அம்மா வாழ்க்கையில வேண்டாம். எப்பவும் மறக்க வேண்டாம். மாட்டேன் சார். அப்படி பண்ணாதீங்க. எங்க பசங்களும் உங்களுக்கு எப்பவும் கடமைப்பட்டிருக்கோம். நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில இன்னும் இந்த மாதிரி நிறைய சாதிக்கணும். ஒவ்வொரு ரூமையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என் வீடியோஸ் நீங்க போன்ல தானே பாத்திருக்கீங்க. இனிமே நீங்க டிவில பார்க்கலாம். உனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்ல? கிரிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல்ல நீங்க பரி மேட்சை வச்சு இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணணும். இந்த 3 பால்ஸ்ல நீங்க அவுட் பண்ணா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்க பையன் சைக்கிள் கேட்டான். என்ன அவுட் பண்ணா உங்களுக்கு தரேன். ரெடில? பரி மேட்ச்ங்கிறது ஒரு லீகல் ஆப். வெரி லோ மினிமம் டெபாசிட், ஃபாஸ்டர் வித்ட்ரால்ஸ் அண்ட் 24/7 உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸும் கண்டிப்பா கிடைக்கும். பரி மேட்சை நீங்க 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பரி மேட்ச்னு கூகுள்ல டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்க பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி டெபாசிட்ல 20,000 ரூபாய் வரைக்கும் 150% போனஸ் வெல்லலாம். டேல் ஸ்டெயினோட பரி மேட்ச்ல கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் இல்ல, கிரிக்கெட்ல ஜெயிக்கணும். என்ன ஹாப்பியா? கிச்சன் இத பாத்தீங்களா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணது. எங்கேயும் எந்த விஷயத்திலயும் நான் காம்ப்ரமைஸே ஆகல. தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சில மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஆமா சார். இன்னைக்கு மில்லினியர் உங்க பெட்ரூம். இங்க பாத்தீங்களா? அங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாங்க உங்களுக்கு எப்பவும் கடமைப்பட்டிருக்கோம் சார். உண்மையை தான் சொல்றேன். இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல இருக்கிற மில்லினியர் பார்பர் கிட்ட சர்வீசஸ் எடுத்துக்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாப் ஓபனிங்க்கு முன்னாடி ஊர்ல சில பேருக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அதை நாங்க கிளியர் பண்ணிட்டோம். சோ ஒரு வாட்டி நம்ம மில்லினியர் பார்பரை கூப்பிடுங்க. உங்கள சில பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஊர்ல நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு தான் உதவி பண்ணீங்கன்னு.
ஏன்னா இவர் ரொம்ப டேலண்டட். இவர் ஒரு எக்ஸலண்ட் பார்பர். ஈவன் கேரளாவிலயும் ஒரு ஃப்ரீ சலூன் ஓபன் பண்ணிருந்தோம். அங்க மக்கள் எல்லாரும் இவரோட டேலண்ட பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சோ இந்த பிசினஸ் வச்சிருக்கோம்ல, இந்த பிசினஸ்ல இருந்து வர வருமானத்துல கொஞ்சம் பர்சன்டேஜ் இந்த ஊர் ஏழைங்களுக்கு கொடுக்க போறோம். சோ எல்லாருக்கும் உதவியா இருக்கும். எத்தனை வருஷம் நீங்க இவரோட கடைக்கு வந்து இவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ இந்த ஊர்ல இருக்கிற ஏழை மக்களுக்கு நிறைய உதவியா இருக்கும். சோ இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்கல்ல? மறுபடியும் நம்ம மில்லினியர் பார்பர் ஆக்ஷன்ல இறங்கி இருக்காரு. நம்மளோட இந்த பார்பர் ஷாப் இந்த சாதாரண மனிதனோட கோரிக்கையை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல பசிங்கிறது இல்லாம பண்ண போகுது. இந்த ஊர்ல யாருக்கு உதவி பண்ணா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களோ அதை கொஞ்சம் சொல்லுங்க. யாரு? அம்மான்னு தாங்க. அவருக்கு தான் அப்பா இல்ல அம்மா இல்ல யாரும் இல்ல. சாப்பாடு கூட யாரும் இல்ல. ரொம்ப பாவங்க. யாரும் இல்லங்கிறீங்க, நீங்க எல்லாரும் இல்லையா என்ன? இனி அந்த ப்ராப்ளமே இல்ல. கடையில வர வருமானத்துல இருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அந்த ஏழைங்களுக்கு போகும். ஒருவேளை ஏதாவது ஒரு மாசத்துல ப்ராஃபிட் வரலன்னா அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சில பேருக்கு வேற டவுட் இருக்கலாம், இவ்வளவு தூரம் இந்த குடும்பத்துக்காக நாம பண்றதுக்கு என்ன காரணம்னு. நாம கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை இன்னும் பலமா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு இருக்கணும். வறுமையில இருந்து கஷ்டப்படுற எல்லாருக்கும் இந்த வீடியோ நாம எழுதுற ஒரு நம்பிக்கை லெட்டர். அவங்க பசியும் அவங்க கஷ்டத்தையும் தூரமாக்குறதுக்கு நாம எவ்வளவு தூரம் வேணாலும் போவோம். எவ்வளவு தூரம்னா ஒரு ஏழையை கூட மில்லினியர் ஆக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட வாங்க நண்பர்களே. இந்த மாதிரி அற்புதங்களை இன்னும் நிறைய பண்ணலாம்.